தீபாவளிக்கு 4-5 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துல தமிழ்நாட்டுல அதிக அளவுல ரெஸ்பான்ஸ் வாங்கின படம் எதுன்னு பாத்தீங்கன்னா அமரன். அது கூடவே ஒரு தெலுங்கு படமும் ரெஸ்பான்ஸ் நல்லா வாங்கியிருந்தது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் லக்கி பாஸ்கர். தமிழ் டப்பிங்ல இங்க ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரி நேரத்துல தான் தோணும் ஃபேமிலிக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலும் தப்பு இல்லைன்னு. பட் இந்த படம் பார்க்கும்போது ஒரு டப்பிங் படம் தான் பாக்குறோம் அப்படிங்கிற ஃபீலே கொடுக்காம ஒரு தமிழ் படம் பாக்குற மாதிரியே தான் இருந்தது. இந்த படத்தை நான் போன வாரம் சனிக்கிழமை தான் போய் பார்த்துட்டு வந்தேன். 25வது நாள் PVRல புக் பண்ணியிருந்தேன். படத்தோட 25வது நாள் தான் நான் பார்க்கணும்னு எழுதி வச்சிருக்கோம் என்னவோ தெரியல. ஏன்னா தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறமே நிறைய வாட்டி இந்த படத்தை பார்க்கணும்னு ட்ரை பண்ணேன். பட் என்னால முடியல. நான் புக் பண்ற அடி கரெக்டா இந்த படத்தோட 25வது நாள் இந்த படத்துக்கு போயிருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 70% இந்த தியேட்டர் வந்து ஃபில்லா இருந்தது. அந்த ஒரு ஷோ மட்டும் தான் கொஞ்சமாவது ஃப்ரீயா இருந்தது. மத்த எல்லா ஷோஸுமே ஆல்மோஸ்ட் ஃபுல். சோ VR மால்குள்ள இருக்கிற PVR ஸ்கிரீன்ஸ்ல தான் நான் புக் பண்ணிருந்தேன். எப்பவுமே PVRல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அதிகமா போடுவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு மீம்ல வந்து PVRோட அந்த அட்வர்டைஸ்மெண்ட் டைமிங்லாம் கம்மி பண்ணிட்டாங்க, இப்பலாம் கரெக்ட் டைம்ல படம் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சில மீம்ஸ் பார்த்தேன். அதை நம்பி நான் வந்து படத்துக்கு போகும்போது கொஞ்சம் சீக்கிரமா போகணும் அப்படின்ற மாதிரி ப்ரிப்பேர்டா பிளான் பண்ணிட்டு போய் கடைசி நேரத்துல ரொம்ப சுகரான டைமிங்ல போய் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து அவசரமா சாப்பிட்டுட்டு அவசரமா ஓடி போனேன். அப்படின்னுமே மால்குள்ள போறதுக்கு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. ரொம்ப அர்ஜென்ட்டா அடிச்சு புடிச்சு ஓடி கால் எல்லாம் வலிக்கிற அளவுக்கு போய் தியேட்டருக்குள்ள உட்காந்தா கிட்டத்தட்ட 15 நிமிஷம் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டான். அப்பதான் தோணுச்சு சரி, படத்துக்கு இவ்வளவு ஆகா ஓகன் பில்டப் கொடுக்குறாங்களே, இந்த படம் எப்படிதான் இருக்கு அப்படிங்கிற பாக்குறதுல எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா? அதே ஆர்வத்தோட தான் நானும் இருந்தேன். படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஃபீல் ஆன ஒரே விஷயம், இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் தெலுங்குல இருந்து தமிழுக்கு டப்பாகி வந்த படங்கள்ல இதுதான் பெஸ்ட் மூவி அப்படின்னு கூட சொல்வேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த வருஷம் நான் தெலுங்குல இருந்து பார்த்த படங்கள்ல எனக்கு எதுவும் பெருசா இம்ப்ரெஸ் ஆகல. பட் இந்த படம் சூப்பரா இருக்கு. தலை வரைக்கும் என்ன மனலம் வாய்க்கும் அவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கேன். இந்த படத்தோட ஓப்பனிங்லேயே ஹீரோவை CBI ஆபீசர்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அவங்க வீட்டுல ரைட் நடக்குது. அப்படி இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கறத பிளாஷ்பேக்ல சொல்ல ஆரம்பிப்பாங்க. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மகதா பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்க்ல வேலை பார்க்குற சாதாரண கேஷியர். அவரோட ஃபேமிலி ஒரு நல்ல வெல்த்தியான ஃபேமிலியா முன்ன இருந்திருப்பாங்க. அவங்க அப்பா சார்ட்டர் அக்கௌண்டண்டா இருந்திருப்பாரு. ஆனா ஒரு கட்டத்துல அவங்க ஃபேமிலி வந்து பயங்கர வறுமையாயிடும். அவங்க அப்பாவுக்கும் சில மருத்துவ காரணங்களால ஸ்ட்ரோக்லாம் வந்து அவர் வந்து பெருசா யார்கிட்டயும் பேசிட்டு இருக்க மாட்டாரு. அவரும் சம்பாதிக்க மாட்டாரு. அவங்க வீட்டுல மத்த யாருமே சம்பாதிக்க மாட்டாங்க. ஒரே இன்கம் இவர் தான். இவருக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்திருக்கும். இவரோட தம்பி தங்கச்சி 2 பேரை படிக்க வச்சிட்டு இருப்பாரு. இவர் குழந்தையும் இவர் தான் படிக்க வச்சிட்டு இருப்பாரு. அண்ட் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனாலயே சுத்தி நிறைய கடன் வாங்கியிருப்பாரு. பேங்க்லயும் கடன் வாங்கியிருப்பாரு. அதனால நிறைய அவமானங்களையும் சந்திச்சிட்டு இருப்பாரு. சொந்தக்காரங்க யாரும் இவரை மதிக்க மாட்டாங்க. இருந்தாலும் அந்த பேங்க்ல ரொம்ப சின்சியராகவும் நேர்மையாகவும் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அந்த பேங்க்ல கடந்த 3 வருஷமா பெஸ்ட் எம்ப்ளாயோட அவர் தான் வாங்கியிருப்பாரு. இவ்வளவு வறுமையிலும் இவர் இவ்வளவு உழைக்கிறதுக்கு ஒரே ரீசன், அந்த ஆபீஸ்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான். அந்த ப்ரொமோஷன் டே அன்னைக்கு அந்த ப்ரொமோஷன் வேற ஒருத்தருக்கு போயிடும். அது ஒரு சில ஜாதிய அண்ட் அந்த அவங்க ஊர்க்காரங்க அப்படிங்கிற பேசிஸ்ல வேற ஒருத்தருக்கு வேலை கிடைச்சிரும். 3 வருஷமா பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு வாங்கினா அவருக்கு கிடைக்காது. அதனால ரொம்ப விரக்தியாகி ஹீரோ வந்து சில இல்லீகல் வேலை பார்க்க ஆரம்பிப்பாரு. அதாவது பேங்க்குக்கு நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை விட்டுட்டு பேங்கை வச்சு சில இல்லீகல் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. பட் யார் பணத்தையும் கொள்ளடிக்கவும் மாட்டாரு, யார் பணத்தையும் திருடவும் மாட்டாரு. ஆனா சின்னதா ஒரு ஏமாத்து வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஆபீஸ்ல போனஸ் தான் மச்சான். லாட்டரி வின் பண்ணியா? இதன் மூலமா சில வருமானங்கள் அவருக்கு வந்துகிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருக்க நிலையில இது வேணாம், இது தப்பு, ஏன்னா ரொம்ப தப்பா ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துல ஸ்டாப் பண்ணிடுறாரு. இப்ப ஸ்டாப் பண்ண உடனே அவர் பேங்க்ல மாட்டிக்கணும்னு நினைக்கும் போது அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது. ப்ரொமோஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நார்மலா இருப்பாரு. ஏன்னா அவர் எதிர்பார்த்ததை விட அதிகமா ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும். அதனால ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. இப்ப ஹர்ஷத் மேத்தாவோட ஸ்கேம் இவருக்கு தெரிய வரும். அந்த ஸ்கேம்ல இருந்து சில லாபங்களை இவர் சம்பாதிக்கலாம் அப்படின்ற பேர்ல அதை வச்சு இவர் சில பலன்கள் அடைஞ்சிட்டு இருப்பாரு. அது போயிட்டே இருக்கும்போது திரும்பவும் இது வேணாம், இது போதும் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல நிறுத்திடுவாரு. இப்படி நிறுத்தும் போது சுத்தி இருக்கிற இப்ப இவர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவர் கூட நிக்கிற எல்லாருமே இவருக்கு அகைன்ஸ்டா இருப்பாங்க. சோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில இவர் இப்படி இந்த விஷயத்துல இருந்து வெளியே வந்தார் அப்படிங்கிற சொல்றதுதான் இந்த படத்தோட கதை. அண்ட் இது ரொம்ப சுவாரஸ்யமாவும் பயங்கர ட்விஸ்டான ஸ்கிரீன் பிளேயோடையும் சொல்லியிருப்பாங்க. ஸ்கிரீன் பிளே செம விறுவிறுன்னு இருக்கும். ஒவ்வொரு சீன்லயும் ஹீரோ தப்பு பண்ணும் போதெல்லாம் மாட்டிப்பாரோ நமக்கே பகன்னு ஆகிற அளவுக்கு இருந்திருக்கு. ஏன்னா அவர் மாட்ட மாட்டாருங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும் ஒவ்வொரு சீனுமே நமக்கு ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் கொடுக்குது. மாஃபியாவா? அதுக்கப்புறமா கடைசியா ஹீரோ எப்படி வெளியே வந்தாரு அண்ட் பயங்கரமான ஒரு சஷாங்க் ரெடெம்ப்ஷன் படத்துல வர மாதிரி ஒரு ட்விஸ்டோட இந்த படம் முடியும். அப்போ வந்து பயங்கரமா இருக்கும். இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு KV ஆனந்த் அவர்கள் எடுத்த அயன் படம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. ஏன்னா அந்த படத்துல தான் ஒரே சீனுக்குள்ள முன்னாடி ஒரு ட்விஸ்ட், பின்னாடி ஒரு ட்விஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா வச்சுக்கிட்டே போவாங்க. ஒரு சீன் ஆரம்பிக்குதுன்னா இந்த சீன்ல இப்படி ஆயிடுச்சு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சா அதுக்கு முன்னாடியே ப்ரீ பிளான்டா ஒரு விஷயம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஒரு ட்விஸ்ட்டை காட்டுவாங்க. அங்கேயுமே ஒரு முட்டுக்கட்டை போடுவாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கும் ப்ரிப்பேர்டா ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க.
சோ இப்படி ரொம்ப பிரில்லியண்டா இருந்தது இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே. எல்லா ட்விஸ்டுமே ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி 1-2 ட்விஸ்ட் தான் இருந்ததே தவிர பெரும்பாலான விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியல. சோ அப்படி ப்ரிடிக்டபிளா இருக்கிறதும் கூட நமக்கு பார்க்கும்போது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நமக்கு ஏதோ ஒரு வகையில நம்ம அந்த விஷயத்தை மறந்துட்டு பதபதப்பா ஆக்குற மாதிரியான வகையில சூப்பரா நரேட் பண்ணிருக்காரு இந்த படத்தோட கதையை. சத்தியமா இந்த படத்தோட கதையும் சரி ஸ்கிரீன் பிளேயும் சரி அட்டகாசமா இருந்தது. எனக்கு திரும்ப திரும்ப படம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த அயன் படம் கேவி ஆனந்த் அப்படிதான் ஞாபகத்துக்கு வந்தது. ஏன்னா அந்த படத்துலதான் ஹீரோ இங்க மாட்டி போறோம் அங்க மாட்டி போறோம் இங்க மாட்டி போறோம் நமக்கு பயம் இருக்கும். ஆனா எல்லா இடத்துலயுமே ஏதாவது ஸ்மார்ட்டான ஒர்க் பண்ணிருப்பாரு. சோ அதே மாதிரிதான் இந்த படத்துலயும். இந்த படம் உண்மையாலுமே தரமான ஒரு படம். அண்ட் துல்கர் சல்மானுக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸை தேடி தேடி வந்து கொடுக்கறதுக்கு, ஏன்னா இவர் இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான கேரக்டர் பண்ணிருக்காரு. கண்ணும் கண்ணும் கொள்ளையாளி தேடல் பண்ணிருக்காரு, குரூப்ல பண்ணிருக்காரு. இந்த படத்துலயுமே ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் லீட் பண்றதுலயும் சரி, ஸ்கேம் பண்ணும்போது அந்த பணக்கார தன்மையா மாறுற டைம்லயும் சரி செம்மையா இருக்கும். அண்ட் மீனாட்சி சௌத்ரிக்குமே இந்த படத்துல கேரக்டர்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க இது வரைக்கும் பண்ண படங்கள்லயே இதுல வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அண்ட் ஹீரோக்குமே ஒரு நல்ல ரைட்டிங் இருந்தது. அதுலயும் குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்தது. அந்த குட்டி பையனோட ஆக்டிங்கா இருக்கட்டும், ராம்கியோட ஆக்டிங்கா இருக்கட்டும், சாய்குமாரோட ஆக்டிங்கா இருக்கட்டும், எல்லாரோட ஆக்டிங்குமே இந்த படத்துல நல்லா இருந்தது. இந்த படத்துல அவங்க அப்பா பேசுற வசனம், ஃப்ரெண்டு பேசுற வசனம், அந்த பாவுபாஜி கடைக்காரர் சும்மா கொடுக்குற சீன் முதற்கொண்டு எல்லாமே நல்லா இருக்கும். அண்ட் படத்துல வசனங்களாவும் நல்லா இருக்கு, சீன்ஸாவும் நல்லா இருக்கு. பட் எனக்கு பர்டிகுலர்லி பிடிச்ச 2 சீன் எதுன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு முதல் சீன் இந்த படத்துல அந்த நகைக்கடையில நகை வாங்குற சீன் ஒன்னு இருக்கும். அந்த சீன் வந்து கண்டிப்பா இந்த படம் ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா நிறைய பேரோட ஸ்டேட்டஸ்ல வரும். அதே மாதிரி இன்ஸ்டால பகிரப்படும் கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா எப்படி கேஜிஎஃப் வந்ததுக்கு அப்புறம் அந்த பன்னு சீன் பகிரப்பட்டதோ அந்த அளவுக்கு இந்த சீன் வந்து பயங்கரமா பேசப்படும். அதே மாதிரி இன்னொரு சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடும்போது அந்த குழந்தை சொல்லும், இது எனக்கு வேண்டாம் பாவுபாஜி கடைக்கு கூட்டு போங்கன்னு சொல்லுவோம். அப்போ வந்து நம்ம வந்து பணக்காரங்க இந்த மாதிரி இடத்துலதான் சாப்பிடணும், அதுதான் ஹைஜீன், அதுதான் நம்ம கெத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. பட் ஒரு கட்டத்து மேல அதை ரியலைஸ் பண்ணி உட்காரும் போது அந்த கடையை பார்க்கும்போது தான் தோணும். ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து அந்த கடைக்காரர் வந்து ஒரு கட்டத்துல ரெண்டு பாவுபஜி வாங்க தான் காசு இருக்கும். ஆனா ஃபேமிலியோட வந்திருக்காரு, 3 பேர் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ ரெண்டுத்துக்கான காசையே வாங்கிட்டு அந்த 3 பாவுபஜியும் கொடுத்துருவாரு, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம. அவரை பார்க்கும்போது அப்பதான் ஹீரோக்கு ரியலைஸ் ஆகும், இந்த மாதிரி இடங்கள் தானே நம்ம கஷ்டப்படுற டைம்ல எல்லாம் நமக்கு பசிக்கும் போது இது கொடுத்தது அது கொடுத்தது அந்த மாதிரி யோசிப்பாரு. அதே மாதிரி அவர் வந்து மறுபடியும் பழைய பாஸ்கரா மாறுற சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அங்க வர பாட்டுலாம் நல்லா இருந்தது. ஜிவி பிரகாஷ் மியூசிக் ரொம்ப அட்டகாசமா இருந்தது. அண்ட் இவ்வளவு பேசுறது ப்ராப்பரான ரிவ்யூ மாதிரி போற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. காசு இருக்கிறவங்க முடிஞ்சா ஓடிடில வர்றதுக்குள்ள தியேட்டர்ல போய் பாருங்க. இல்லாதவங்க படத்தை ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் பாருங்க. உண்மையாலுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த பாஸ் பண்ணி பாக்குறது, ஓட்டி பாக்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணாம ப்ராப்பரா ஸ்டார்டிங் டு எண்டிங் உட்காந்து பாருங்க. கண்டிப்பா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கிரிப்பிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே பார்த்த மாதிரியான ஃபீல் கொடுக்கும். அண்ட் இந்த படம் ஒர்த்து அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. அவ்வளவுதான். ஸோ இந்த படத்தை நிறைய பேர் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. பார்த்தவங்க எல்லாம் இந்த படம் எப்படி இருந்தது, தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.